கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தியானத்திற்காக நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 2-3வது வசனம். நீங்கள் இந்த தேசத்தின் குடிகளோட உடன்படிக்கை பண்ணாமல் அவர்கள் பலிபீடங்களை இடித்து விட கடவீர்கள் என்று சொன்னேன். ஆனாலும் என் சொல்லை கேளாதே போனீர்கள். ஏன் இப்படி செய்தீர்கள்? ஆகையால் நான் அவர்களை உங்கள் முகத்திற்கு முன்பாக துரத்தி விடுவதில்லை என்றேன். அவர்கள் உங்களை நெருக்குவார்கள், அவர்களுடைய தேவர்கள் உங்களுக்கு கண்ணியாவார்கள் என்றார். அதாவது இந்த வசனத்துல ஆண்டவர் எனக்கு கொடுத்த வெளிப்பாடு என்னன்னா, சில காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றி இருப்பார், விலக்கி இருப்பார், அல்லது அதை தூர்த்து போட்டிருப்பார். சில வேண்டாத உறவுகளா இருக்கலாம், பாவங்களா இருக்கலாம், விக்கிரக வழிபாடா இருக்கலாம், ஏதோ ஒரு சுவாபமா இருக்கலாம். அந்த பலிபீடத்தை ஆண்டவரை இடித்து போட்டிருப்பார், நம்மளை முற்றிலும் அதை விட்டு விலக்கி இருப்பார். ஆனாலும் அந்த பலிபீடங்களை நம்ம மறுபடியும் கட்டுகிறவர்களா இராமல் தேவன் இடித்ததை நாம் திரும்ப கட்டக்கூடாது. அதாவது அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.